சிங்கமும் 3 பசுக்களும் ஒரு காலத்தில் காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு பசுமையான புல்வெளியில் 3 பசுக்கள் வசித்து வந்தன. ஒன்று வெள்ளை, ஒன்று பழுப்பு, மற்றொன்று கருப்பு நிறம். அவை சிறந்த நண்பர்களாக இருந்தன. எல்லாவற்றையும் ஒன்றாகச் செய்தன. அவை புல் சாப்பிட்டன, விளையாடின, ஒருவருக்கொருவர் ஆபத்திலிருந்து பாதுகாத்தனர். அருகில் உள்ள காட்டில் ஒரு தந்திரமான சிங்கம் ஒன்று ஒவ்வொரு நாளும் இவற்றை பார்த்து கொண்டே இருந்தது. அது பசியுடன் இருந்தது. அவற்றை வேட்டையாட விரும்பியது. ஆனால் அவை ஒன்றாக இருக்கும் வரை தனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்காது என்று அறிந்திருந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தது. அது கருப்பு மற்றும் பழுப்பு பசுக்களை ரகசியமாக அணுகி, வெள்ளை பசு உன்னிடமிருந்து வேறுபட்டது. அது உனக்கு சொந்தமானது அல்ல. நீ ஏன் அதிலிருந்து விலகக்கூடாது என்று கிசுகிசுத்தது. தங்கள் நண்பனான வெள்ளை பசுவிடமிருந்து விலகிச் சென்றன. வெள்ளை பசு சோகமாக உணர்ந்தது. ஆனால் அதனால் அது தனியாக மேய்ந்து கொண்டிருந்தது. வெள்ளை மாடு தனியாக இருக்கும்போது அது தாக்கியது. உதவிக்க முடியாமல் இறந்தது. சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் திரும்பவும் புல்வெளிக்கு திரும்பியது. இந்த முறை அது கருப்பு பசுவை ஏமாற்றி, பழுப்பு நிற மாடு உன்னை போல வலிமையானது அல்ல, அது உனக்கு தேவையில்லை என்று கிசுகிசுத்தது. மீண்டும் கருப்பு பசு அதை நம்பி பழுப்பு நிற பசுவை பிரிந்தது. பழுப்பு மாடு தனியாக இருந்தபோது சிங்கம் மீண்டும் தாக்கியது. இறுதியாக கருப்பு மாடு மட்டுமே எஞ்சியிருந்தது. அது இப்போது தனது தவறை உணர்ந்தது. ஆனால் இது மிகவும் தாமதமானது. நண்பர்கள் யாரும் எஞ்சி இல்லாததால் கருப்பு பசுவும் சிங்கத்தால் பிடிக்கப்பட்டது. கதையின் நீதி: ஒற்றுமை என்பது வலிமை. பசுக்கள் ஒன்றாக இருந்தால் அவை ஒவ்வொன்றுக்கு பாதுகாத்திருக்கலாம். ஆனால் சிங்கம் அவற்றை பிரிக்க அனுமதித்ததால் அவை எளிதில் தோற்கடிக்கப்பட்டன. எனவே குட்டீஸ், நீங்கள் எப்பொழுதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுவே